ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாட்கள் மாதங்களாகி கடந்தோட ஆரம்பிக்க சாராவிற்கும் கௌதமிற்கும் இடையே நட்பின் நிலை மட்டும் கைகோர்த்து நிற்க அவரவர் பாதையில் தங்கு தடையின்றி சென்று கொண்டிருந்தனர். அன்று லேகாவிற்கு ஃபோன் செய்த கௌதம் அவளுடன் சாதாரணமாகத்தான் பேசிக்கொண்டிருந்தான். ஏன் கௌதம், சாராவும் நீயும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாம், ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன். இல்லை ரேகா, இத்தனை நாளும் நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்தும் நீ இப்படி கேட்க என்ன ரீசன்? ஒன்றுமில்லை கௌதம், ஜஸ்ட் லீவ் இட். இல்லை ரேகா, நீ என்ன சந்தேகப்படுறியா? நான் தான் இந்த விஷயத்த விட்டுற சொன்னேனே, திரும்பவும் எதுக்கு அதை பற்றியே பேசுகிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ என்னை சந்தேகப்படுறதானே? பரவாயில்ல கௌதம், இதையெல்லாம் பெருசு பண்ணுற பொண்ணு நான் இல்லை. நீங்கள் தப்பே பண்ணாலும் நான் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பேன். கோபத்தின் உச்சிக்கே சென்றவன், லேக்கா, எப்படி என்னை போய் உன்னால் இவ்வளவு கேவலமாக நினைக்க முடிஞ்சது? நான் ஏன்னா அப்படி அலையிறவன்னு நினச்சியா? அதன் பிறகு தன் தவறை உணர்ந்தவள், கௌதம் சாரி என்றாள். எனது சாரியா? நீ கூட தான் வெளிநாட்டில் இருக்க. நான் நினச்சா உன்னை எப்படி வேணால் தப்பாக பேச முடியும். ஆனால் நான் ஏதாச்சும் அப்படி பேசியிருப்பேனா? சீச்சி, நீ இவ்வளவு கேவலமான புத்தியோடு இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. கௌதம், ஸ்டாப் இட். என்னை பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. எனது ரைட்ஸ் இல்லையா? எனக்கு எப்படி உன்னோட இந்த புத்தி தெரியாமல் போச்சுன்னே தெரியல. உன் மேலே அவ்வளோ லவ் வச்சு தொலைச்சிட்டேன். என்னோடய லவ்க்கு உனக்கு கொஞ்சமும் தகுதி இல்லையோன்னு தோணுதுலேக்கா. கௌதம், சாரி, எனக்கு அந்த சாரா மேலே கொஞ்சம் டவுட்டு. அதுவும் அவளாக உங்களுக்கு வைஃபாக நடிக்க சம்மதிச்சால, அதனால தான். உங்ககிட்ட எதனா அட்வான்டேஜ் எடுத்துப்பாளுன்னு எனக்கு பயம் கௌதம். அதனால தான் பொறாமையில் அப்படி உங்களை சந்தேகப்பட்டு பேசிட்டேன். உனக்கு அவ்வளோ பயம் இருந்தால் நான் முக்கியம்னு நினச்சிருந்தா அங்கே இருந்து என்னை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது தானே? அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். உன்னால் முடியாதில்ல, இப்போ கூட எல்லாத்தையும் விட்டுட்டு வா. உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி இப்படி சந்தேகப்பட்டு பேசுகிறதா இருந்தால் இனிமேல் எனக்கு கால் பண்ணாத என்று விட்டு ஃபோனை வைத்து விட்டான். அவள் இந்த அளவிற்கு சந்தேகப்பட்டு தன்னை பேசுவாள் என்று அவன் கனவிலும் நினைத்ததில்லை. உள்ளுக்குள் ஏதோ உடைவது போல் தோன்றியது. அது நிச்சயம் அவள் மேல் அவன் கொண்ட காதலாகத்தான் இருக்கக்கூடும். மீண்டும் பழைய மாதிரி அவளிடம் அவனால் இருக்க முடியுமா என்கின்ற சந்தேகம் அவனுக்கு வலுப்பெற ஆரம்பித்தது. எப்படியோ அவளுக்கு ஏற்பட்ட சந்தேகம் அவர்களிடையே பெரிய பிளவை ஏற்படுத்தியது மட்டுமே உண்மை. அதன் பிறகான 2 வாரங்கள் மிகவும் சலிப்பான வாரங்களாக கடந்தது. அன்று ஆஃபீஸில் இருந்து சீக்கிரமே வந்தவன் சாராவிடம் சென்றான். சாரா, பாட்டி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வரியா, போய் பார்த்துட்டு வரலாம்? வரேன் பாஸ் என்றவள் ரெடியாகி வந்தவள் அவளை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். அவர்கள் சென்ற பொழுது பாட்டி நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். சாரா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம்ல? சரி பாஸ். எனக்கு ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, மறந்தே போயிட்டேன். அது வரைக்கும் இங்கேயே இருக்கியா என்று கௌதம் கேட்டான். இருக்கேன் பாஸ், நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தாள். சிறிது நேரத்தில் வெளியில் சென்ற கௌதமின் அப்பா அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தார். அவளை கண்டதும் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டார். சிறிது நேரத்திலேயே அவர் மீண்டும் வெளியில் செல்ல போக அவர் முன் வந்து நின்றவள், சாரி அங்கிள் என்று பேச ஆரம்பித்தாள். எதுக்குமா சாரி? அதெல்லாம் எனக்கு வேணாம், வழியை விடு. அங்கிள், நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணுன்னு தோணுச்சு. பட் அதுக்காக நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அங்கிள். நான் உங்களை என்னோடய அப்பா மாதிரி தான் நினைக்கிறேன். என்னோடய அப்பா இப்போ இருந்திருந்தாலும் நான் பண்ண காரியத்துக்கு என்னை கண்டிப்பாக மன்னிச்சிருக்க மாட்டாங்க தான். ஆனால் நான் உங்கள் சொத்துக்காகவோ வசதிக்காகவோ உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க அங்கிள். நான் அப்படி நினைக்கலாமா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் அங்கிள் உங்கள் பையனை ஒதுக்கி வச்சுருக்கீங்க? நான் உங்கள் கேஸ்ட் இல்லைங்கிறதாலையா? இல்லை நான் உங்கள் ஸ்டேட்டஸில் இல்லைங்கிறதாலையா? அது எதுவுமே இல்லை சாரா. நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் என் கோபத்துக்கு காரணம். சாரா, உனக்கு தெரியுமா, உனக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானே ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் கௌதம் கொஞ்சம் ஒரு மாதிரிமா. அவன் பிறக்கும் பொழுதே பணக்கால இளவரசனாக பிறந்தவன். பணம் இல்லாதவங்கன்னா கொஞ்சம் இழப்பமாக தான் பார்ப்பான். அதுவும் ஏழைங்கன்னா பணத்துக்காக எதுவும் செய்ய துணிவாங்கன்னு பேட் திங்கிங் அவனுக்கு அதிகமாகவே இருந்தது. அதனால தாம்மா உன்னுடைய கேரக்டருக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாதுன்னு நான் நினச்சேன். என்னோடய ஆசையை எனக்குள்ளேயும் புதைச்சிக்கிட்டேன். ஆனால் சாரா, எனக்கு இப்போவுமே ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ளே அரிச்சிக்கிட்டே இருக்குது. சந்தேகமா? என்ன அங்கிள்? கௌதமும் நீயும் நிஜமாகவே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அவள் நிச்சயமாய் அவரிடமிருந்து இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. முகத்தில் இருக்கும் மாறுதல்களை சமாளிக்க பெரும் சிரமப்பட்டவள், ஏன் அங்கிள் இப்படி கேட்குறீங்க? நாங்கள் உண்மையாகவே தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படியா? யார் ஃபஸ்ட்டு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணது? இவர் இப்படியெல்லாம் கேட்பார் என கனவிலும் நினைக்காதவள் கடவுளிடம் மன்னிப்பை வேண்டியபடி வாய்க்கு வந்த பொய்யை சொல்லத் தொடங்கினாள். அது அங்கிள், நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். நீயா? அதுக்கு கௌதம் உடனே ஒத்துக்கிட்டானா? இல்லை அங்கிள், அவர் ஒத்துக்கலை. ஆனால் 1 மந்த் கழிச்சு அவரே என்கிட்ட அவரோட லவ்வை சொன்னார்.
அவள் சொன்ன போயே அவரும் நம்பி ஏமாந்து தான் போனார். சரிம்மா, எனக்கு வெளியில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று கிளம்பி சென்று விட்டார். அவர் சென்றதும் கௌதம் வந்துவிட இருவரும் சேர்ந்தே பாட்டியை பார்க்க சென்றனர். பாட்டி அப்பொழுதுதான் எழுந்திருந்தார். வந்துட்டியா கௌதம்? எங்கடா உன் பொண்டாட்டி? இதுதான் பாட்டி என்று சாராவை சுட்டி காட்டினான். அவளை மேலும் கீழும் ஒரு ஆராய்ச்சி பார்வை பார்த்தவர் அவளை கைப்பிடித்து அருகில் அமர்த்தி கொண்டார். நல்ல மகாலட்சுமி ஆட்டம் லட்சணமாக இருக்கமா என்று நெற்றி முறித்தவர், ஏமா ஒரு பொட்டு வைக்கக்கூடாது? கல்யாணமான பொண்ணை இப்படி வெறும் நெத்தியோடு இருக்கலாமா என்று கேட்க சாரா உடனே கௌதமை நோக்கினாள். பாட்டி, அவள் பொட்டெல்லாம் வைக்க மாட்டா, அவள் கிறிஸ்டின். எனது கிறிஸ்டினா? அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது அவரது குரலில். ஏண்டா உன் புத்தி இப்படி போச்சு? உனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ண போயும் இந்த கிறிஸ்டின் பொண்ணு தான் கிடைச்சாளா? என்ன பாட்டி பண்ணுறது? எனக்கு இவ்வளோ தானே பிடிச்சது. என்னடி பண்ணி என் பேரனை மயக்கின என்று அவரின் ஆக்ரோஷமான கேள்வியில் சாரா விதிவிதிர்த்து போனாள். பாட்டி நிறுத்துங்க என்று கௌதம் கத்தியும் விட்டான். டே, என்னடா இவளுக்காக என்னையே கத்துறியா? காதலாம் மண்ணாங்கட்டியான். எதுவுமே இல்லாத ஒரு அன்னக்காவடி என்னோட பேரனுக்கு பொண்டாட்டியே இருக்கிறத என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது. இவளை கதற விரட்டி அடித்து உனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு, அப்போ தெரியும் உன் பாட்டி யாருன்னு. உங்களுக்கு மனசில் கொஞ்சமாச்சும் ஈரம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி கேவலமாக பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சாராவை இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன். சாரா வா என்று அவள் கையை பிடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். காரில் ஏறி அமர்ந்ததும் கூட அதிர்ச்சி குறையாமல் அமர்ந்திருந்த சாராவை உலுக்கியவன், என்ன பலமான யோசனை? என்ன பாஸ், உங்கள் பாட்டி பழைய காலத்து வில்லி மாதிரி பேசுகிறாங்க. நானாக இருக்கங்காட்டியும் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டேன். பட் நீங்கள் நிஜமாவே என்ன மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தா அந்த பொண்ணோட நிலைமையை நினச்சாவே பயமாக இருக்குது பாஸ். ஆனால் லேக்கா மேடமுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுல்ல? ஏன் சார் அப்படி சொல்கிற? ஆமாம் பாஸ், பாட்டி என்னை வெறுக்கிறதுக்கு சொன்ன எந்த ரீசனுமே லேக்கா மேடமுக்கு கிடையாதே. நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ், பாட்டிக்கு லேக்கா மேடமை ரொம்ப பிடிக்கும் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கௌதமிற்கு உள்ளுக்குள் சுருக்கென்று ஒரு வழி பரவியது. அந்த வழி எதனால் என்று அவனால் பிரித்து கண்டுபிடிக்க முடியவில்லை. பாட்டி சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர் நினைத்த காரியத்தை செயலிலும் காட்டினார். அடுத்த நாள் காலையில் கௌதம் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டிற்கு வந்தவர் சாராவின் முன் ஒரு பெரிய சுட்கேஸ் நிறைய பணத்தை திறந்து வைத்தார். இந்த பாரு பொண்ணு, இந்த பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பயே என் பேரனை விட்டு ஓடி போயிடு. இல்லை, எனக்கு பணம் வேணாம், என் புருஷன்தான் வேணும்னு ஏதாவது முரண்டு பிடிச்ச உன்னை ஆளை வச்சு ஈஸியாக முடிச்சிருவேன். அப்புறம் என் பேரன் மனசை மாற்றி எப்படி வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போக போறியா, இல்லை இங்கேயே இருந்து சாக போறியா என்றவரது கேள்வியில் சாரா உறைந்து போய் நின்றிருந்தாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.